வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் டெஸ், அதாவது சிம்பிளிஃபைடு டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இருக்கிற அல்காரிதம், அதுக்கான ஒரு ப்ராப்ளமோட உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடுறேன். ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டியில். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ இந்த பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 8 பிட்ஸ். இதுதான் மெசேஜ். 8 பிட் உள்ள ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கீ கொடுத்துருவாங்க. அந்த கீ வந்து 10 பிட். கீ வந்து 10 பிட் எடுத்துக்கணும். பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 8 பிட்டு, கீ 10 பிட். ஸோ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டை உருவாக்கணும். அந்த சைஃபர் டெக்ஸ்ட் 8 பிட்டாக வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம், அதுக்கு ஒரு கீயை பயன்படுத்தி. இதுதான் வந்து என்கிரிப்ஷன். திரும்பவும் டீக்ரிப்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அகைன் சைஃபர் டெக்ஸ்ட், அதே சேம் 8 பிட் எடுத்துக்கணும். 8 பிட் எடுத்து கீ பயன்படுத்தணும். என்ன கீ? சேம் இதே அந்த 10 பிட் உள்ள கீயை பயன்படுத்தணும். 10 பிட்ஸ் உள்ள கீயை பயன்படுத்தி ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட் இந்த 8 பிட்டை திரும்ப வர வச்சிடணும். அதான் பிளெயின் டெக்ஸ்ட். வர வச்சிட்டோம்னா அதுதான் வந்து டீக்ரிப்ஷன். ஸோ டீக்ரிப்ஷன் என்னது? ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டை ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் டீக்ரிப்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் த கீ. ஓகேங்களா? ஸோ இதில் என்கிரிப்ஷன் இருக்குது, டீக்ரிப்ஷன் இருக்குது. அப்போது என்கிரிப்ஷனில் பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கும் சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கும் 8 பிட் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் கீ மட்டும் 10 பிட்ஸு வச்சு பயன்படுத்தும். ஸோ இப்படிலாம் பயன்படுத்தும் போது ஹேக்கர்ஸ் வந்து அந்த மெசேஜை வந்து ஹேக் பண்ணாமல் ரொம்ப செக்யூர்டாக பாதுகாத்து கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த சிம்பிள் டெஸ்ஸை படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதில் என்னென்ன அல்காரிதம் இருக்குது, அதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும், அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள் டெஸ்ஸில் அப்படி என்ன தான் அல்காரிதம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட். அந்த பிளெயின் டெக்ஸ்ட் எத்தனை பிட்டு? 8 பிட். இந்த பிளெயின் டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இனிஷியல் பெர்மியூட்டேஷன் பண்ண போகிறோம். பெர்மியூட்டேஷன்னா அந்த 8 பிட்டை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மாற்றி 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 அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுப்போம். அதான் இனிஷியல் பெர்மியூட்டேஷன். அதை ஷார்ட்டாக ஐபின்னு சொல்லுவோம். இந்த இனிஷியல் பெர்மியூட்டேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவோம். அதை FK1ன்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு ஒரு கீ வேணும், சப்கீ. அதான் K1. இந்த கீயை பயன்படுத்தி இதில் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்றை சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்ச வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுவோம், அப்படியே மாற்றி விடுவோம். ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுவோம். அதை FK2ன்னு சொல்லுவோம். அதுக்கு ரெண்டாவது கீ தேவைப்படும், சப்கீ K2. இப்போது இதுக்கப்புறமா திரும்ப ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக இன்வர்ஸ் பர்மியூட்டேஷன் பண்ணணும். இன்வர்ஸ் என்னது? பர்மியூட்டேஷன் என்னது? அரேஞ்ச் பண்ணலையே, அது திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறது இன்னொரு வாட்டி. அதான் IP இன்வர்ஸ்னு போட்டிருக்கேன். இன்வர்ஸ் பர்மியூட்டேஷன் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிடும். அப்போ இந்த பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட் வரத்துக்கு இடையில் என்னெல்லாம் இருக்குது? இனிஷியல் பர்மியூட்டேஷன் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் கீ 1, அப்புறம் ஸ்வாப் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2 பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் கீ 2, அப்புறம் இன்வர்ஸ் பர்மியூட்டேஷன் பண்ணணும். அப்படி பண்ணோம் தான் நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டு கிடைக்கும். சரி, இதுதான் ஒரிஜினல் ஃப்ளோவே. இதில் K1 K2 இது எல்லாமே கீஸ். நம்மளுக்கு கொடுத்தது ஒரே ஒரு கீ தான், 10 பிட் உள்ள கீ. இது எல்லாமே சப் கீஸ். K1ம் K2வும் சப் கீஸ். அப்போது இந்த சப் கீயை உருவாக்குறதுக்கு இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த K1 K2 உருவாக்குறதுக்கு அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரிஜினலாக கொடுத்த கீ எத்தனை பிட்டு? 10 பிட்டு. இந்த 10 பிட்டை ஃபஸ்ட்டு பர்மியூட்டேஷன், அதாவது இது பொசிஷன்னு சொல்லுவாங்க, P10. ஓகேங்களா? P10 பொசிஷனில் அந்த 10 பிட்டை பொசிஷன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த 10 பிட்டை ரெண்டாக பிரிச்சிடணும், 5 பிரிச்சிடணும். அதை ஃபஸ்ட்டு இங்கே 5 இங்கே எழுதணும், மற்ற 5 இங்கே எழுதணும். இதை லெஃப்ட் ஷிஃப்ட்டு பண்ணணும். இதையும் லெஃப்ட் ஷிஃப்ட்டு பண்ணணும். லெஃப்ட் ஷிஃப்ட்னா அந்த 5 பிட்டில் இருக்கிற பிட்டை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுடணும். அதான் லெஃப்ட் ஷிஃப்ட் 1, லெஃப்ட் ஷிஃப்ட் 1. இப்படி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா திரும்பவும் P8 பண்ணணும். P8னா என்னது? பொசிஷன் 8. அப்போது
8 பிட்டாக அந்த பொசிஷன்ஸை மாற்றி மாற்றி எழுதணும். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கீ 1 கிடச்சிரும். அப்போது கீ 1 எங்கே கிடைக்கிது? சப் கீ 1 இந்த இடத்துல தான் கிடைக்கிது. P8 தான் நம்மளுக்கு கீ 1 கிடைக்கிது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப LS2 அதாவது இன்னொரு வாட்டி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுவோம். 2 வாட்டி LS2 லெஃப்ட் ஷிஃப்ட் டு லெஃப்ட் ஷிஃப்ட் டு திரும்ப முதல்ல இருக்கிற வேல்யூ தூக்கி லாஸ்ட்டில் தூக்கி போடுவோம். இங்கேயும் முதல்ல இருக்கிற வேல்யூ தூக்கி லாஸ்ட்டில் தூக்கி போடுவோம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்படி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் P8க்கு அனுப்புகிறோம். P8ன்றது பொசிஷன் 8. அதில் வந்து அந்த வேல்யூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து செகண்ட் கீ. ஓகேங்களா? K2. இந்த K2 தான் செகண்ட் கீ, செகண்ட் சப் கீ. ஸோ இந்த மாதிரி இந்த K1 K2வை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் இதில். ஓகேங்களா? சரி, இது இப்போ K1 எப்படி K2 எப்படின்னு தெரிஞ்சிச்சு. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த K1-ஐ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னா அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் வேணும் இல்லையா. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2க்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கான அல்காரிதம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் வேல்யூ அதை எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கீ 1 வேல்யூ எடுத்துக்கிட்டு கீ 1 வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அந்த 2 வேல்யூ எக்ஸ்ஆர் கேட் பண்ணணும். எக்ஸ்ஆர் கேட்னு என்னதுன்னா சேம் பிட்டாக இருந்தால் 0ன்னு எழுதணும், டிஃப்ரெண்ட் பிட்டாக இருந்தால் 1ன்னு எழுதணும். அதான் எக்ஸ்ஆர் கேட். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த எக்ஸ்ஆர் கேட்லேருந்து வந்த ஆன்சரை 2ஆக பிரிச்சிடணும். S0 S1. ஸோ அதிலிருந்து வர வேல்யூவை P4க்கு அனுப்பணும். ஓகேங்களா? அதில் இப்போ 4 பிட் இருக்கும். இந்த 4 பிட்டையும் லெஃப்ட் பிட்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் லெஃப்ட் பிட்டு கிடைக்கும். அந்த லெஃப்ட் பிட்டையும் இந்த P4ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நம்மளுக்கு ரைட் பிட்டு கிடைக்கும். ஸோ இந்த ரைட்டு பிட்டை தான் நம்ம பயன்படுத்துவோம் அடுத்த ஸ்டேஜ்க்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நடத்துது. இப்போது இந்த ஃப்ளோலாம் உங்களுக்கு புரியணும்னா இதுக்கு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எப்படி ப்ராப்ளம் ட்விஸ்டடாக கேட்டாலும் நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும்னா இதில் பாருங்கள் சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா S0 S1 P4 P10 பார்த்துருப்பீங்க, P10 P8 LS1 LS2 இதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இன்கேஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் லாக் புக் கொடுத்தாங்கன்னா அதில் இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? அப்போ யாரும் ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்கள் தானே இந்த வேல்யூஸ்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு ரேண்டமாக வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். ஸோ P10னா இது எல்லாமே பொசிஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். 3 5 2 7 4 10 1 9 8 6. நெக்ஸ்ட் P8ல் 8 பிட்டுக்கான பொசிஷன்ஸ் 6 3 7 4 8 5 10 9. நெக்ஸ்ட் P4ல் அந்த 4 பிட்டுக்கான பொசிஷன் 2 4 3 1. நெக்ஸ்ட் இது இனிஷியல் பர்மியூட்டேஷன் 2 6 3 1 4 8 5 7. அப்புறம் அந்த பர்மியூட்டேஷனுக்கு இன்வர்ஸ் எடுப்போம் இல்லையா, 4 1 3 5 7 2 8 6. இது S0க்கான மேட்ரிக்ஸ் டேபிள், இது S1க்கான மேட்ரிக்ஸ் டேபிள். ஸோ ஃபஸ்ட் ரோ 1 0 3 2 3 2 1 0 0 2 1 3 3 1 3 2. நெக்ஸ்ட் S1உடைய வேல்யூ 0 1 2 3 2 0 1 3 3 0 1 0 2 1 0 3. இது எல்லாமே பொசிஷன்ஸ், வேல்யூஸ் கிடையாது. இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே பொசிஷன்ஸ். இதை பயன்படுத்தி தான் நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுன்னா பாருங்கள். இப்போது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரில் கொடுக்குறாங்க. ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டு கொடுக்குறாங்க 1 0 1 1 1 1 0 1. எப்பயுமே பிளெயின் டெக்ஸ்ட் எத்தனை பிட்டு? 8 பிட்டு பிளெயின் டெக்ஸ்ட்டு கொடுக்குறாங்க. கூடவே ஒரு கீ கொடுக்குறாங்க. அந்த கீ எத்தனை பிட் எப்பயுமே இருக்கும்? 10 பிட் இருக்கும். கீ வந்து 10 பிட்ஸ் இருக்கும். 1 0 1 0 0 0 0 0 1 0. ஸோ இந்த கீக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் போடணும்.
ஆர்டராக நம்பர் போட்டு வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு P10. நான் உங்களுக்கு P10 ஏற்கனவே மெமரைஸ் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த P10 அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 3 5 2 7 4 10 1 9 8 6 அதை எடுத்து எழுதிட்டு இப்போ நான் இங்கே நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே. அப்போது 3க்கு என்ன இருக்குது, 3க்கு 1 இருக்குது, அந்த 1 எடுத்து எழுதணும். ஓகேங்களா, வேறு எதுக்கெலாம் 1 இருக்குது பாருங்கள், 1க்கு 1 இருக்குது. ஸோ 1 இருக்க இடத்துல 1 போட்டுக்குங்க. அப்புறம் 9க்கு இருக்கிற கீழே 1 இருக்குது. ஸோ 9க்கு 1 போட்டுருங்க. மிச்சது எல்லாமே ஜீரோஸ் தான் இருக்குது. அப்புறம் மிச்சம் எல்லா இடத்துலையும் 0 போட்டுருங்க. புரியுதுங்களா இப்போ நான் சொன்னது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த P10 வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேங்களா, இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டு இந்த கீழே இருக்கிற அந்த நம்பர் கீழே என்ன பிட் இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதிடணும். இது வரைக்கும் ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 10 பிட்டை 5 5ஆக பிரிச்சிடணும். அப்போது முதல்ல இது ஒரு 5 பிட்டு, அடுத்த 5 பிட்டு. ஸோ மொதல் 5 பிட் என்ன இருக்குது, 1 0 0 0 0 எழுதியாச்சுங்களா? அடுத்த 5 பிட் என்ன இருக்குது, 0 1 1 0 0 எழுதியாச்சுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதான் LS1. லெஃப்ட் ஷிஃப்ட்னா இந்த முதல்ல இருக்க இந்த 1 இருக்குல்லையா ஃபஸ்ட்டு வேல்யூ, அதை எடுத்து இங்கே லாஸ்ட்டில் அமுச்சிடணும். அப்போ மிச்சம் இருக்கும் 0 0 0 0, இந்த 1 இங்கே போயிடுச்சு. இதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த 0வை லாஸ்ட்டில் அமுச்சிடணும். இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட்னு அர்த்தம். அப்போ என்ன இருக்கும், 1 1 0 0, இந்த 0 இங்கே லாஸ்ட்டில் வந்துருச்சு. இதான் லெஃப்ட் ஷிஃப்ட் 1 பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது P8. இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ உங்களுக்கு நான் மெமரைஸ் பண்ண சொன்னேன் ஸ்டார்டிங்கில். அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். 6 3 7 4 8 5 10 9. இப்போது நம்ம இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட் 1 பண்ணோம் இல்லையா, இதுக்கு கீழே நம்பர்ஸ் போட்டுப்போம். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 7 8 9 10. இப்போது 6க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். 6க்கு என்ன இருக்குது, 1, அந்த 1 எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 3க்கு என்ன இருக்குது, 0 0 எடுத்து எழுதணும். 7க்கு என்ன இருக்குது பாருங்கள், 7க்கு 1 இருக்குது. ஸோ 7க்கு 1. இப்போ 4க்கு எழுத போகிறோம். 4க்கு 0 இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸை இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் 1 இருக்கிற நம்பர்ஸில் என்ன பிட் இருக்குது, 0s and 1s எடுத்து இங்கே எழுதணும். இப்போ புரிஞ்சுதுங்களா இது? ஸோ 6க்கு என்ன இருக்குங்க, 1 இருக்குது, அந்த 1 எடுத்து எழுதியாச்சு. இப்போ 9க்கு என்ன இருக்குது பாருங்கள், 9க்கு 0 இருக்குது, 0 எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் அந்த பிட் எடுத்து எழுதணும். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கீ, K1 கீ ஜென்ரேட் பண்ணியாச்சு. மொதல் கீயை உருவாக்கியாச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கீ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதாவது சப்கீன்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு சப்கீன்னு சொல்லிக்கலாம். மொதல் சப்கீயை உருவாக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஷிஃப்ட் 2, அதாவது 2 வாட்டி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எங்கே வைக்கணும்னா நீங்கள் கை இங்கே வச்சுக்கோங்க. இந்த LS1 வச்சுக்கோங்க. இந்த LS1 ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த 0வை லாஸ்ட்டில் அனுப்பிடணும். அப்போ அனுப்பிட்டு அடுத்து என்ன இருக்கும், 0 0 0 1, இந்த 0 அந்த பக்கம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இங்கே கை இங்கே வச்சுக்கோங்க. இந்த 1 லாஸ்ட்டில் அனுப்பிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும், 1 0 0 0, இந்த 1 தான் லாஸ்ட்டில் அனுப்பிச்சாச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணணும். இந்த 0 இருக்குங்க இல்லையா, இதை லாஸ்ட்டில் அனுப்பிச்சிருங்க. அப்போ என்ன வரும், 0 0 1 0, இந்த 0 லாஸ்ட்டில் அனுப்பிச்சாச்சு. திரும்ப இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற 1 லாஸ்ட்டில் அனுப்பணும், ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும், 0 0 0 1, இந்த 1 இங்கே லாஸ்ட்டில் வந்துடும். இப்போது லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது P8 ஸ்டாண்டர்ட் வேல்யூ மெமரைஸ் பண்ண சொன்னேன். இங்கே ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம். அந்த P8 அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியது தான். 6 3 7 4 8 5 10 9. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இப்போது லாஸ்ட்டாக இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பண்ணல, அந்த இடத்துல நம்பர் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது 6க்கு என்ன இருக்குது பாருங்கள், 6க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது, 0 எடுத்து எழுதியாச்சு. 3க்கு என்ன இருக்குது பாருங்கள், 3க்கு 1 இருக்குது, 1 எடுத்து எழுதியாச்சு.
7க்கு என்ன இருக்குது பாருங்கள், 7க்கு 0 இருக்குது, எழுதியாச்சு. ஸோ இந்த P8ல் இருக்கிற அந்த பொசிஷன், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன 0s and 1s இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதணும். எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச செகண்ட் சப்கீ, ரெண்டாவது சப்கீ உருவாக்கிடுவோம் ஈஸியாக. செகண்ட் சப்கீ உருவாக்கியாச்சு. இந்த ஸ்டெப் வரைக்கும் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் சூப்பராக. ஃபஸ்ட்டு சப்கீ எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் சப்கீ எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் இனிஷியல் பர்மியூட்டேஷன், ஐபி. இதுவும் நான் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஐபிக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது, 2 6 பொசிஷன்ஸ், 2 6 3 1 4 8 5 7. இந்த பொசிஷனில் என்ன பிட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா plain text. ஸ்டார்டிங்கில் கொஷினில் கொடுத்தாங்க இல்லையா plain text, அதை எடுத்து இங்கே நான் சைடில் எழுதிக்கிட்டேன். என்ன கொடுத்துருக்காங்க, 1 0 1 1 1 1 0 1. இதுதான் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொடுத்த plain text. இதுக்கு நான் நம்பர் போட்டுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர் போட்டேன். இப்போ நம்பர் போட்டு இப்போ இந்த 2க்கு என்ன இருக்குது பாருங்கள், 2க்கு 0 இருக்குது, எழுதியாச்சு. 6க்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, எழுதியாச்சு. 3க்கு என்ன இருக்குது, 1 எழுதியாச்சு. 1க்கு 1 தான் இருக்குது. 4க்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. 8க்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. 5க்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. 7க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த மாதிரி இனிஷியல் பர்மியூட்டேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 பண்ணணும். நான் அந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த அல்காரிதம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃப்ளோ அப்படியே வரும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம இனிஷியல் பர்மியூட்டேஷனை கண்டுபிடிச்சோன்னா 8 பிட்டு, இதை 4 நாளாக பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு 4, அடுத்த 4. ஸோ ஃபஸ்ட்டு 4 என்ன இருக்குது, 0 1 1 1, அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். அடுத்த 4 இருக்குது 1 1 1 0. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இதில் ரைட் பிட் இருக்குங்க இல்லையா, இதை ரெண்டாக பிரித்தாச்சு. இதில் ரைட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ரைட் பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கு கீழே நம்பர் போட்டுக்குங்க. இது 1, இது 2, இது 3, இது 4 இப்படி நம்பர் போட்டுக்கணும். போட்டு எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நான் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், அது மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த பொசிஷன்ஸ் 4 1 2 3 2 3 4 1. இப்போது 4ல் என்ன இருக்குது பாருங்கள், 0. 1ல் என்ன இருக்குது, 1. இப்போ அடுத்தது 2க்கு பார்க்கணும். 2ல் என்ன இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு 3க்கு பார்க்கணும். 3ல் என்ன இருக்குது, 1. அகைன் 2ல் என்ன இருக்குது, 1. 3ல் என்ன இருக்குது, 1. அடுத்தது 4க்கு பார்க்கணும். 4ல் என்ன இருக்குது, 0. அகைன் இப்போ 1க்கு பார்க்கணும். 1ல் என்ன இருக்குது, 1. இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம K1, அதாவது கீ 1, சப் கீ 1, என்னது சப் கீ 1 எடுத்துக்கணும். சப் கீ 1, K1 எங்கே கண்டுபிடிச்சோம், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோன்னா K1. இதுதான் ஃபஸ்ட்டு கீ. 1 0 1 0 0 1 0 0, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 1 0 1 0 0 1 0 0. அடுத்தது எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் கண்டுபிடிச்சோன்னா அதை எடுத்து எழுதிக்கணும். 0 1 1 1 1 1 0 1, அதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். 0 1 1 1 1 1 0 1 எழுதியாச்சுங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சப் கீ K1ஐயும் இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் எடுத்து எழுதிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்குமே XOR கேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீக்கும் எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷனுக்கும் XOR கேட் பண்ண போகிறோம். XOR கேட்னு என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், சேம் பிட்டு 0 0ன்னு இருந்துச்சுன்னா, சேம் பிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ 0. இந்த மாதிரி சேம் பிட்டாக இருந்தால் 0. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம 1ன்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 1ம் 0 டிஃப்ரெண்ட் பிட், அப்போ 1. 0 1 டிஃப்ரெண்ட் 1. 1 1 சேமாக இருக்கா, அப்போ 0. 0 1 டிஃப்ரெண்ட்டு 1. 0 1 டிஃப்ரெண்ட்டு 1. 1 1 சேம் 0. 0 0 சேம் 0. 0 1 டிஃப்ரெண்ட், ஸோ 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச XOR வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்து S0 S1 மேட்ரிக்ஸ் டேபிளை எடுத்து எழுதணும். இந்த S0 S1 நான் உங்களை ஸ்டார்டிங்கில் மெமரைஸ் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? இப்போ S0 மேட்ரிக்ஸ்குள்ளே என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, பொசிஷன்ஸ் 1 0 3 2.
3210 0213 3132 இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி S1க்கு என்ன இருக்குது பாருங்கள், 0123 2013 3010 2103. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பைனரி வேல்யூஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 00னா 0, 01னா 1, 10னா 2, 11னா 3. ஸோ இந்த ஃபுல்லாகவே இந்த S0 S1 இந்த பைனரி வேல்யூஸ்க்கு இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சோம், 1101 1001. இதை ரெண்டாக பிரித்தாச்சு. அந்த 8 பிட்டை இந்த பக்கம் ஒரு 4 அந்த பக்கம் ஒரு 4ன்னு பிரித்தாச்சு. இப்போ பிரிச்சுட்டு நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இப்போ தான் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் அதாவது ஃபஸ்ட்டு பிட்டும் லாஸ்ட்டு பிட்டும் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் ரோன்னு அர்த்தம், நடுவில் இருக்கிறது காலம்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போது 11 நம்பர் இருக்குங்க 3, அப்போது தேர்டு ரோன்னு அர்த்தம். அடுத்தது 10க்கு என்ன நம்பர் இருக்குது, 2ன்னு இருக்குது, அப்போ செகண்ட் காலம்னு அர்த்தம். இப்போது S0 டேபிளில் பார்க்கணும். ஃப்ரம் S0 டேபிளில் பாருங்கள், தேர்டு ரோவில் செகண்ட் காலம், இதுதான் தேர்டு ரோ செகண்ட் காலம், தேர்டு ரோ செகண்ட் காலம் 3. அங்கே என்ன வேல்யூ இருக்குது, தேர்ஃபோர் அங்கே 3ன்னு வேல்யூ இருக்குது. நம்ம 3க்கு என்ன பைனரி எழுதணும், 11. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச இங்கே ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது அப்படி இந்த பக்கம் வாங்க, அடுத்த 4 பிட்டு 1001. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பிட்டும் இதில் இருக்கிற லாஸ்ட்டு பிட்டும் சேர்ந்தது தான் ரோ. என்ன இருக்கீங்க, 11. ஸோ ரோ எழுதியாச்சு. நடுவில் இருக்கிறது தான் வந்து காலம் 00. இப்போ 11க்கு பார்க்கணும், 11க்கு என்ன நம்பர் இருக்குது, 3, அப்போது தேர்டு ரோன்னு அர்த்தம். 00க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது, அப்போ 0th காலம்னு அர்த்தம். அப்போ தேர்டு ரோ 0th காலமில் பார்க்கணும். ஃப்ரம் S1, இந்த S1 மேட்ரிக்ஸ் டேபிளில் தேர்டு ரோ 0th காலம், இதுதான் தேர்டு ரோ 0th காலம். அப்போ என்ன இருக்குங்க, வேல்யூ 2ன்னு இருக்குது, பொசிஷன் 2 இருக்குது. ஸோ 2, இந்த 2க்கு என்ன பைனரி வேல்யூ இருக்குது, 10. அப்போது ஃபஸ்ட்டு 4 பிட்டுக்கு நம்மளுக்கு 2 பிட் ஆன்சர் கிடச்சிருக்கு, 11, அதை எடுத்து இங்கே எழுதணும். செகண்ட் 4 பிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வேல்யூ என்ன கிடச்சிது, 10 கிடச்சி, அதை எடுத்து இங்கே எழுதணும், சேர்த்து எழுதிக்கணும் 1110. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்தது P4 பொசிஷன் 4, இதுக்கு வேல்யூஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் வேல்யூ 2431. ஓகேங்களா, 2431. இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, 1110. அதை எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எடுத்து நான் இங்கே சைடில் எழுதிக்கிட்டேன், 1110. இதுக்கு நம்பர் போட போகிறோம், 1 2 3 4. இப்போது இந்த பொசிஷனில் அந்த வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம். 2க்கு என்ன இருக்குங்க, 1 இருக்குது, எழுதியாச்சு. 4க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது, எழுதியாச்சு. 3க்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, எழுதியாச்சு. 1க்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, எழுதியாச்சு. இப்போது லெஃப்ட் பிட்டு எடுத்து எழுத போகிறோம். அது என்ன சார் லெஃப்ட் பிட்டுனா, பாருங்கள், லெஃப்ட் பிட்டு இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டப்பா போட்டோம் இல்லையா, பாக்ஸு, அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், 0111. அதுதான் லெஃப்ட் பிட்டு, அதை எடுத்து எழுதணும். 0111 எங்கேருந்து வருது பாருங்கள், ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ P4 கண்டுபிடிச்சாச்சு, லெஃப்ட் பிட்டு கண்டுபிடிச்சாச்சு, எடுத்து எழுதியாச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், XOR கேட் பண்ணணும். அதாவது இந்த P4க்கும் லெஃப்ட் பிட்டுக்கும் XOR கேட் பண்ண போகிறோம். XOR என்னது, இங்கே பாருங்கள், இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, 10 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1, 01 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1, சேம் பிட்டாக இருக்குது 110, சேம் பிட்டாக இருக்குது 110. ஓகேங்களா? இப்போது இது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு 1100. 1100 அதை எடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும், 1100. அடுத்து என்ன எழுதணும்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடைச்ச அந்த 4 பிட் S0 S1லேருந்து கிடைச்சதுலேயே அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும், 1110. ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்வாப் பண்ணணும். என்ன பண்ணணும், ஸ்வாப். இது ஸ்வாப்புன்னு சொல்லலாம், ஸ்விட்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்வாப்னு என்னதுன்னா, இந்த ரைட் பீட்டை தூக்கி இங்கே எழுதணும்,
இந்த லெஃப்ட் பிட்டை தூக்கி இங்கே எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்னா பாக்ஸை தூக்கி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போடணும். ஸோ ஒன்ஸ் பாக்ஸ் போட்ட உடனே ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரைட் பிட் எடுத்து எழுதிக்கணும் 1 1 0 0. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் எழுதணும். இதுக்கும் எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணிக்கணும். 4 1 2 3 2 3 4 1. இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூஸ் இருக்குது, 1 1 0 0. இதுதானே? இதுக்கு நம்ம 1 2 3 போட்டுக்கலாமா, 1 2 3 4. இப்போது இந்த பொசிஷனில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 4க்கு என்ன இருக்குது பாருங்கள், 0. 1க்கு என்ன இருக்குது, 1. 2க்கு என்ன இருக்குது, 1. 3க்கு என்ன இருக்குது, 0. 2க்கு என்ன இருக்குது, 1. 3க்கு என்ன இருக்குது, 0. 4க்கு என்ன இருக்குது, 0. 1க்கு என்ன இருக்குது, 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எடுத்து இங்கே ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், K2 ரெண்டாவது சப்கீ கண்டுபிடிச்சோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன கண்டுபிடிச்சோம், 0 1 0 0 0 0 1 1. அதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். K2 0 1 0 0 0 0 1 1. இப்போது எக்ஸ்பேண்டட் பர்மியூட்டேஷன் கண்டுபிடிச்சாச்சு, இபி கண்டுபிடிச்சாச்சு, K2 எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா XOR கேட் கண்டுபிடிக்க போகிறோம். சேமாக இருந்தால் 0, இங்கே ரெண்டு பிட்டும் சேமாக இருக்குது 0, ரெண்டு பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 1, ரெண்டு பிட்டும் சேமாக இருக்குது 0, ரெண்டு பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 1, ரெண்டு பிட்டும் சேமாக இருந்தால் 0, இங்கே ரெண்டு பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 1, ரெண்டு பிட்டும் சேமாக இருந்தால் 0. ஸோ நம்மளுக்கு இப்போ 8 பிட்டில் ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாக பிரிச்சுட போகிறோம், 4 நாளாக பிரிக்க வரும். இது 4ஆக பிரிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நாள் என்ன இருக்குது, 0 0 1 0. அடுத்த நாள் இருக்குது 1 0 1 0. அதை எடுத்து பிரித்து எழுதிக்க போகிறோம். 0 0 1 0 1 0 1 0. இந்த மாதிரி பிரித்து எழுதியாச்சு. இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிட்டும் லாஸ்ட்டு பிட்டும் ரோன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பிட்னா இருக்குது இங்கே 0 இருக்குது, இங்கே லாஸ்ட்டு பிட்னா இருக்குது 0 இருக்குது. ஸோ 0 0 அதை நம்ம ரோன்னு எழுதுவோம். நடுலுக்கிற ரெண்டு பிட்டு வந்து 0 1, அதை காலம்னு எழுதுவோம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா பேசிக்ஸ், 0 0 0 1 1 0 1 1. இதுக்கு 0ன்னு எழுதணும், இது 1, இது 2, இது 3. ஓகேங்களா? அப்போ 0 0க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போது 0th ரோன்னு அர்த்தம். 0 1க்கு என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு காலம்னு அர்த்தம். அப்போது 0th ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃப்ரம் S0 மேட்ரிக்ஸில் போய் பார்க்கணும். S0 மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கேன். இதுதான் S0 மேட்ரிக்ஸ். S0 மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் பார்க்கணும். என்ன இருக்குது இங்கே, வேல்யூ 0ன்னு இருக்குது. அந்த 0 எடுத்து இங்கே எழுதணும். எழுதியாச்சுங்களா? எப்பவுமே 0க்கு என்ன பைனரி வேல்யூ இருக்குது, 0 0. கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த 4 பிட்டுக்கு பாருங்கள், 1 0 1 0 இருக்குது. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பிட்டு 1ம் லாஸ்ட்டு பிட்டு 0வும் தான் ரோ. ஸோ 10ன்னு இருக்குது இல்லையா? ஸோ 1 0க்கு என்ன இருக்குது, வேல்யூ 2. அப்போ செகண்ட் ரோன்னு அர்த்தம். அடுத்து சென்டரில் இருக்கிற என்ன வேல்யூ இருக்குது, 0 1. ஸோ இந்த 0 1 தான் காலம்னு அர்த்தம். 0 1க்கு என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலம்னு. அப்போது நம்ம S1 மேட்ரிக்ஸ் டேபிளில் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் செகண்ட் ரோ. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்குது. அந்த 0 எடுத்து எழுதணும். ஸோ ஃப்ரம் S1 மேட்ரிக்ஸ் டேபிளில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் 0ன்னு கிடச்சிது. 0க்கு என்ன பைனரி வேல்யூ, 0 0. ஸோ இங்கே ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ S0 டேபிள்லேருந்து ஒரு 2 பிட்டு கிடச்சிருக்கு. S1 டேபிள்லேருந்து S1 மேட்ரிக்ஸ் டேபிள்லேருந்து 2 பிட்டு கிடச்சிருக்கு. இந்த 2 பிட்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும், 0 0 0 0. இப்போ அடுத்தது P4 பொசிஷன் 4 பண்ண போகிறோம் பர்மியூட்டேஷன்ஸ். ஸோ அதுக்கு இதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 2 4 3 1 இந்த பொசிஷன். ஸோ இங்கே நம்பர் போட்டுப்போம் 1 2 3 4. இப்போ 2க்கு என்ன இருக்குங்க, 0 இருக்குது. நெக்ஸ்ட் 4க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. 3க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. 1க்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. எழுதியாச்சுங்களா? இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா ஃப்ரம் ஸ்வாப் லெஃப்ட் அப்படின்னா என்னதுன்னா, இதை நம்ம ஸ்வாப் பண்ணியிருப்போம் இல்லையா,
அந்த ஸ்வாப்பில் இருக்கிற லெஃப்ட் வேல்யூ எடுத்து இங்கே எழுத போகிறோம். எங்கே ஸ்வாப் பண்ணியிருப்போம்? காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1ல் ஸ்வாப் பண்ணோம் இல்லையா? இங்கே பாக்ஸுக்கு முன்னாடி என்ன லெஃப்டில் என்ன இருக்குது? 110 அதை எடுத்து இங்கே எழுதணும். 110 அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரம் ஸ்வாப் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த P4யும் இந்த ஸ்வாப் லெஃப்ட் பிட்டையும் நம்ம எக்ஸ்ஆர் கேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1, 2 பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா 1, 2 பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா 1, 2 பிட்டும் சேமாக இருக்குது பாருங்கள் 0 அப்போனா 0ன்னு எழுதணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும். லெஃப்ட் சைட் 1110 அப்படி எடுத்து எழுதியாச்சுங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 1100 இருக்குங்க இல்லையா, இது எங்கேருந்து எடுத்து எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 1100 இந்த பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே லாஸ்ட்டாக எழுதிக்கணும். இங்கே புரியுதுங்களா? ஸோ இந்த 4 பிட்டு எடுத்து ஃபஸ்ட்டு லெஃப்டில் எழுதணும். அப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1ல் ஸ்வாப்பில் ஆன்சர் கிடச்சதுங்க இல்லையா 1100, அதை எடுத்து இங்கே லாஸ்ட்டாக எழுதிடணும். 1100 எழுதுனதுக்கு அப்புறமா இன்வர்ஸ் பர்மியூட்டேஷன் பண்ண போகிறோம். இந்த ஐபி இன்வர்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ சொல்லியிருக்கேன், மெமரைஸ் பண்ணணும். என்ன? பொசிஷன் 41357286. ஓகேங்களா? இப்போது இதை எடுத்து நம்ம சைடில் எழுதிப்போம். 1110 1100 இதுக்கு நம்பரை போட்டுப்போம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாருங்கள் 4ல் என்ன இருக்குது? 0. 1ல் என்ன இருக்குது? 1. 3ல் என்ன இருக்குது? 1. 5ல் என்ன இருக்குது? 1. 7ல் என்ன இருக்குது? 0. 2ல் என்ன இருக்குது? 1. 8ல் என்ன இருக்குது? 0. 6ல் என்ன இருக்குது? 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட். தேர்ஃபோர் நம்மளுக்கு கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட் இதுதான் 01110101. அப்போது கொஷினில் கொடுத்த இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கும் கீக்கும் நம்ம என்கிரிப்ஷன்லாம் பண்ணி ஃபைனலாக சைஃபர் டெக்ஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு. இதுதான் அந்த சீக்ரெட் மெசேஜ். ஸோ இப்படி தான் வந்து சிம்பிள் டெஸ் ஒர்க் ஆகுது, டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிச்சுங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு சிம்பிள் டெஸ்னால் என்ன, அதில் என்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், டீக்ரிப்ஷன் என்ன பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஓவரால் ஃப்ளோ அல்காரிதம் என்ன, பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து எப்படி சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு உருவாக்குறது. நெக்ஸ்ட் எப்படி கீ 1 கீ 2 சப் கீஸை உருவாக்குறது, அதுக்கான அல்காரிதம். எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2 கண்டுபிடிக்கிறது, அதுக்கான அல்காரிதம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறதுக்காக P10 P8 P4 IP இன்வர்ஸ் S0 S1 டேபிள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் எக்ஸாமில் கொடுத்தாங்கன்னா லாக் புக்கில் பார்த்து எழுதிக்கலாம், கொடுக்கலாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் எழுதணும். இப்போது இந்த சிம்பிள் டெஸ்க்கு ஒரு குட்டி ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டு கொடுத்துருவாங்க, கீ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு சைஃபர் டெக்ஸ்ட் உருவாக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 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 ஸோ ஃபைனலாக சைஃபர் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.